ஹிந்தி மொழி பேசாத மாநிலங்களில் ஹிந்தியை திணிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் ஒன்றிய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஏ.பி. சூரியபிரகாசம் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில், இந்தி பேசாத மற்ற மாநிலங்களில் இந்தி மொழி திணிக்கப்பட மாட்டாது என்று 1959ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் நேரு நாடாளுமன்றத்தில் அளித்த வாக்குறுதியை மீறி இந்த 3 சட்டங்களுக்கும் இந்தியில் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சட்டங்களுக்கு இந்தியில் மட்டும் பெயர் வைத்ததன் மூலம் தமிழர்கள் மீது இந்தி திணிக்கப்பட்டுள்ளது என்றும், அரசியலமைப்பு சட்ட அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் இந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எந்த விவாதமும் இல்லாமல் அரசியலமைப்பு நடைமுறைகளை மீறி கொண்டுவரப்பட்டுள்ள இந்த சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை நேரு கொடுத்த உறுதிமொழியினை காப்பாற்றி வந்த இந்திய அரசு நேரடியாக இந்த சட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைத்ததன் மூலம் இந்தி நேரடியாக செய்துள்ளது. இது நேரு கொடுத்த உறுதிமொழிகளுக்கு மாறானது. சட்டங்களை இந்தியில் பெயர் வைத்ததன் மூலம் மிகப்பெரிய இந்தி திணிப்பு நடந்திருக்கின்றது. இது இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் நம்முடைய வாழ்விற்கும் ஒரு ஊறு விளைவிக்கின்ற ஒரு சட்டமாக இது திகழும். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி டி. கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுவின் மீது ஒன்றிய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு ஏற்கனவே தொடரப்பட்டுள்ள வழக்குகளோடு சேர்த்து பட்டியலிட உத்தரவிடப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.